தமிழகத்தின் தலைசிறந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். எஸ்ஜிடி, பிடி, பிஜிடி அடுத்து வருகின்ற போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்க ஆசிரியர்கள் இந்த டிஆர்பி தேர்வுகள் விரைவில் என்ற வார்த்தைக்காகவே நீங்கள் ஓடிட்டு இருப்பீங்க. ஓடுறது நல்லது தான், படிக்கிறதும் நல்லது தான். ஆனால் சில நேரங்களில் இந்த டீடாக்ஸ் யுவர் பிரெயின் ரொம்ப முக்கியம். உங்கள் மூளையில் இருக்கிற சில தகவலை நீங்கள் ரிமூவ் பண்ணியே ஆகணும். நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி ஓடாது, அதனால் வாழ்க்கையும் அப்படித்தான். கடந்த காலத்தை மறந்துவிட்டு எதிர்காலத்தை நோக்கி நாம் ஓடணும். டீடாக்ஸ் யுவர் பிரெயின். என்ன சார் டீடாக்ஸ் அப்படின்னா, ஒரு தேர்வர் தன்னுடைய மூளையில் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, என்டிகே, டிவிகே இது போன்ற கட்சிகளின் பெயர்களை மூளையில் வைக்கவே கூடாது. நடந்து முடிந்த டிஆர்பி தேர்வுகளும் மூளையில் வைக்கக்கூடாது. அதே போல் இந்த ஆட்சியாளர்கள், கட்சி இவர்கள் வைத்த தேர்வுகள், அதனால் ஏற்பட்ட இழப்புகள், அதனால் ஏற்பட்ட வலி வேதனை எல்லாம் தூக்கி போட்டுட்டு கண்டிப்பாக இதெல்லாம் டீடாக்ஸ் பண்ணோம். அதே போல் இந்த மாதிரி தகவலையும் டீடாக்ஸ் பண்ணோம். நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா ஒரு தேர்வருக்கு தேவையான தகவல் என்னன்றது நான் இறுதியில் சொல்கிறேன். இந்த டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி ரிசல்ட்டு, தவறு, ஸ்கேமு இதெல்லாம் பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி கவுண்ட்ஸு 18,000, 5,000, 4,000, 3,000 இந்த மாதிரி பணியிடங்கள், இந்த வேக்கன்சி லிஸ்ட்டெல்லாம் பார்க்குறது இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அமைச்சர் ராஜ்குமார் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு, காலி பணியிடங்களை உடனே நிரப்ப முடியாது, ஆனால் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. முறைப்படி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான அரசாணை, அதற்கான நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் ரெடி பண்ணணும். ஒரு தேர்வு நடத்தணும்னா அதற்கான அரசாணை, அதற்கான நிதி ஒதுக்கீடு, அதன் பிறகு ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் அந்த அரசாணையும் நிதி ஒதுக்கீடும் ஒப்படைக்கப்பட்டு இவ்வளவு ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லும் போது தான் எக்ஸாம் வரும்ன்றது உண்மை. அப்போது இது எல்லாம் டீடாக்ஸ் பண்ணி தான் ஆகணும். எதெல்லாம் இந்த கட்சி பேர், அவங்க செஞ்ச செயல்கள் இதெல்லாம் மறந்துட்டு எதை நோக்கி போகணும் அப்படின்னா முன்னோக்கி தான் போகணும். எதிர்காலத்தில் என்ன இருக்குது, இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வு தானே, அப்போ போட்டியில் வெல்வதற்கான தைரியமும் நம்பிக்கையும் வளர்த்துக்கணும். இந்த நம்பிக்கை இருக்குன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரொம்ப முக்கியமானது, அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்து தான் முன்னேற்றம் வீழ்ச்சியும் ஏற்படுகிறது. நாம் எதை நோக்கி போகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இந்த தேர்வுகளை பொறுத்தவரையும் உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றியை தவிர்க்கவே முடியாது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் எஸ்ஜிடி, பிடி, பிஜி இது போன்ற தேர்வுகள் தொடர்ச்சியாக வரதான் போகுது. அந்த தேர்வுகள் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சி இல்லாமல் எதையுமே அடைய முடியாது. மூச்சு நிற்கும் நிலையே வந்தாலும் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே. தேர்வுக்கு படிப்பது சார்ந்தது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது முயற்சி எடுத்துக்காதீங்க. முன்னேற்றம் என்பது வெளி உலகை வெல்வதல்ல, உனக்குள் இருக்கும் சோர்வையும் தயக்கத்தையும் வெல்வது. இது போன்ற பதிவுகள் தொடர்ச்சியாக வேணால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உத்வேகமாக பண்ணிங்க. உங்கள் பணி நியமனம் உங்களுடைய செயலில், உங்கள் பணி நியமனம் உங்களுடைய முன்னேற்றத்தில். வெளி உலகை பார்க்கவே பார்க்காதீங்க. வெளி உலகில் யாரையும் வெல்ல வேண்டும், இவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண, அவங்கக்கிட்ட நான் தெரியப்படுத்தணும், அவங்களுக்காக நான் ஜெயிக்கணுன்றதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற சோர்வையும் தயக்கத்தையும் நீக்கினாவே போதும். உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். முயற்சி இல்லாமல் எதையுமே அடைய முடியாது. முயற்சியை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள்.